வணக்கம். நம்ம பணத்தை கரெக்டா மேனேஜ் பண்ண ஏதாவது ஒரு மேஜிக் ஃபார்முலா இருந்தா இப்படி இருக்கும். நம்மள பல பேர் அப்படி ஒரு சிம்பிளான வழியை தான் தேடிட்டு இருக்கோம். ஆனா நம்ம கேள்விப்படுற அந்த பிரபலமான விதிகள் எல்லாம் உண்மையிலே வேலை செய்தா? வாங்க பட்ஜெட் பத்தின கட்டுக்கதைகளை உடைச்சு உண்மையை தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருமே இந்த 50-30-20 ரூல் பத்தி எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அதாவது நம்ம வருமானத்துல 50% அத்தியாவசிய தேவைகளுக்கு, 30% நம்ம ஆசைகளுக்கு, அப்புறம் 20% சேமிப்புக்கு. கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா ஒரு பக்காவான பிளான் மாதிரி தான் தெரியுது. ஆனா நிஜ வாழ்க்கையில இது சாத்தியமா? இங்க தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. பல வருஷங்களுக்கு முன்னாடி உருவான இந்த விதி இப்போ இருக்கிற விலைவாசிக்கும் நம்ம வாழ்க்கை முறைக்கும் பொருந்துமா? இல்ல இந்த மேஜிக் விதி காலாவதி ஆயிடுச்சா? உண்மை என்னன்னா பல பேருக்கு இந்த கணக்கு இப்ப தப்ப போகுது. சரி, நாமளே பேசுறத விட நிஜ வாழ்க்கையில மக்கள் என்ன சொல்றாங்கன்னு நேரடியா கேட்கலாம் வாங்க. பாருங்க, ஒரு ரெடிட் யூசர் சொல்றாரு, எங்க வீட்டு வாடகைக்கே சம்பளத்துல 40% போயிடுது. யோசிச்சு பாருங்க, 50% தேவைகள்னு இருக்கிறதுல 40% ஒரே ஒரு செலவுக்கு, அதுவும் வாடகைக்கு மட்டும் போயிடுச்சுன்னா மீதி இருக்கிற அத்தியாவசிய தேவைகளை எப்படி சமாளிக்கிறது? இதுதான் இன்னைக்கு பலரோட நிலைமை. இங்க இன்னொருத்தர் சொல்றது இன்னும் ஷாக்கிங்கா இருக்கு. அவங்க பட்ஜெட் 65-5-30ன்னு சொல்றாரு. அதாவது தேவைகளுக்கு 65%, ஆசைகளுக்கு வெறும் 5%, சேமிப்புக்கு 30%. நம்ம ஆசைப்படுற விஷயங்களுக்கு வெறும் 5% தான் ஒதுக்க முடியுதுங்கிறது தேவைகள்ங்கிற லிஸ்ட் எவ்ளோ பெருசாயிடுச்சுன்னு காட்டுது. இது இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க ஒரு சின்ன கணக்கு போட்டு பாப்போம். மாசம் 60,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒருத்தர் ஒரு மெட்ரோ சிட்டில இருக்காருன்னு வச்சுக்கலாம். வீட்டு வாடகைக்கு 25,000 ரூபாய், அதாவது கிட்டத்தட்ட 42% போயிடுது. மளிகை, பெட்ரோல், கரண்ட் பில்லுன்னு ஒரு 12,000, பைக் இஎம்ஐ ஒரு 6,000, வீட்டுக்கு கொடுக்க வேண்டியது ஒரு 5,000. ஆக மொத்தம் தேவைகளுக்கே 48,000 ரூபாய், அதாவது 80% சம்பளம் காலி. கையில மிச்சம் இருக்கிறது வெறும் 12,000. இதுல எங்க போய் ஆசைகளை நிறைவேத்துறது, எங்க சேமிக்கிறது? சரி, இந்த விதிகள், கணக்கு வழக்கு எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எந்த ஒரு ரூலையும் கண்மூடித்தனமா ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி நாம செய்ய வேண்டிய மற்றும் முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. நம்ம பணம் உண்மையில எங்க தான் போகுதுன்னு கண்டுபிடிக்கிறது. நாம எல்லாரும் மனசுக்குள்ள ஒரு கணக்கு வச்சிருப்போம். மாசம் இவ்ளோதான் செலவு பண்றோம்னு நினைப்போம். ஆனா நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட் சொல்ற கதை வேறையா இருக்கும். நாம குடிச்ச ஒரு சின்ன காஃபி வரைக்கும் கணக்கு பார்த்தாதான் அந்த அதிர்ச்சியான உண்மை நமக்கே புரியும். உதாரணத்துக்கு, ஒருத்தர் தன்னோட மாச செலவு எப்படியும் 30,000 ரூபாய்க்குள்ள தான் இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனா எல்லாத்தையும் கணக்கு பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது அவரோட உண்மையான செலவு 52,600 ரூபாய். அடேங்கப்பா, கிட்டத்தட்ட 2 மடங்கு. இதுதான் நம்ம செலவுகளை ட்ராக் பண்றதோட பவர். சரி, ஒரே ஒரு ரூல் வேலைக்காகலைன்னா என்ன பண்றது? கவலைப்படாதீங்க. இப்போ நாம 3 அழகழகா ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த பட்ஜெட்டிங் முறைகளை பத்தி பார்க்க போறோம். இது உங்க பர்சனல் டூல் கிட் மாதிரி நினைச்சுக்கோங்க. முதல் மெத்தட் பேரு ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங். இதோட கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். உங்க வருமானம் மைனஸ் செலவு ஈக்குவல் டு 0. அதாவது உங்க கைக்கு வர்ற ஒவ்வொரு ரூபாய்க்கும் இதுதான் வேலைன்னு நீங்க மாசம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிடுவீங்க. மாச கடைசியில பார்த்தா கணக்கு டேலி ஆயிடும். இதை எப்படி பண்றது? 3 ஸ்டெப் தான். 1, உங்க மாச வருமானம் எவ்வளவுன்னு கரெக்டா தெரிஞ்சுக்கோங்க. 2, சின்ன செலவுலேருந்து பெரிய செலவு வரைக்கும் எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் போடுங்க. 3, உங்க வருமானத்திலிருந்து செலவு போக 0 வர்ற வரைக்கும் ஒவ்வொரு ரூபாயும் சேமிப்புக்கோ, செலவுக்கோ இல்ல கடனை அடைக்கவோ ஒதுக்கிடுங்க. இந்த மெத்தட் யாருக்கு செட் ஆகும்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்தையும் கரெக்டா ஒரு கணக்கோட முழு கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூப்பரா இருக்கும். முக்கியமா கடனை சீக்கிரம் அடைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும், தேவையில்லாத செலவுகளை குறைக்க விரும்புறவங்களுக்கும் இது ஒரு நல்ல வழி. அடுத்தது ரிவர்ஸ் பட்ஜெட்டிங். இதோட தாரக மந்திரம் முதல்ல உங்களுக்கு நீங்களே பே பண்ணிக்கோங்க என்பதுதான். அதாவது சம்பளம் வந்த உடனேயே செலவு பண்றதுக்கு முன்னாடி சேமிப்புக்குன்னு ஒரு தொகையை எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பணத்தை நீங்க எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம செலவு பண்ணலாம். இதுல நல்ல விஷயம் என்னன்னா, இது ரொம்ப ஈஸி, ஆட்டோமேட் பண்ணிடலாம். ஆனா ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. சரியா பிளான் பண்ணலன்னா மாச கடைசில பில் கட்ட பணம் இல்லாம போயிடலாம். அதனால அதிக வட்டி கடன் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த மெத்தட் யாருக்கு கரெக்டா இருக்கும்னா, ரொம்ப பிஸியா இருக்கிறவங்களுக்கு, இல்லனா இந்த கணக்கு வழக்கெல்லாம் ரொம்ப மண்டைய குடையுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு வரம் மாதிரி. ஒவ்வொரு செலவையும் ட்ராக் பண்ணாம நிம்மதியா சேமிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட். 3வது மெத்தட் என்வலப் சிஸ்டம். இது கொஞ்சம் பழைய ஸ்கூல் மாதிரி இருந்தாலும் செம்ம எஃபெக்டிவான ஒரு முறை.
பணத்தை தனித்தனி கவர்ல போட்டு வச்சுக்கணும். மளிகைக்கு ஒரு கவர், சினிமாக்கு ஒரு கவர், பெட்ரோலுக்கு ஒரு கவர்னு பிரிச்சுக்கணும். கவர் காலியாயிடுச்சுன்னா அந்த மாசம் அந்த செலவு அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். இப்போ எல்லாரும் கேஷ் வச்சுக்கிறது இல்ல. அப்போ என்ன பண்றது? இதுக்கு டிஜிட்டல் என்வலப்ஸ் ஆப்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா ஒண்ணு, கையில இருந்து காசு குறையறத பாக்கும்போது நம்ம மனசுக்குள்ள வர்ற அந்த ஒரு ஃபீல் இருக்கே, அது கார்டை தேக்கும்போது வராது. இதுதான் ரெண்டுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம். இந்த என்வலப் சிஸ்டம் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, அடிக்கடி தேவையில்லாம செலவு பண்றவங்களுக்கு, திடீர்னு பார்த்த உடனே எதையாவது வாங்கிடுற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல கடிவாளம் மாதிரி. முக்கியமா சாப்பாடு, ஷாப்பிங் மாதிரியான செலவுகளை குறைக்க நினைச்சா இது பெஸ்ட் சாய்ஸ். சரி, இப்போ நாம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். இது எல்லாத்துலேருந்தும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். பெஸ்ட் பட்ஜெட் சிஸ்டம்ங்கிறது உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் பொதுவானதில்ல. உங்களுக்கு எது பொருந்துதோ அதுதான் பெஸ்ட். நம்ம இலக்கு அந்த 50% இல்ல 30% கரெக்டா ஃபாலோ பண்றதில்ல. நம்ம பணம் எங்க போகுதுன்னு ஒரு விழிப்புணர்வு, நாம எதுக்கு செலவு பண்றோம்னு ஒரு நோக்கம், நம்ம பணத்தை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது. இதுதான் உண்மையான இலக்கு. அதனால இதுல எது பெஸ்ட்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை எடுங்க. வேணும்னா 2-3 மெத்தட்ல இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்து உங்களுக்காக ஒரு புது ஸ்டைல உருவாக்குங்க. உதாரணமா சேமிப்புக்கு ரிவர்ஸ் முறையையும் மத்த செலவுகளுக்கு என்வலப் முறையும் நீங்க பயன்படுத்தலாம். உங்க ஃபினான்ஷியல் கதைக்கான புத்தகம் உங்க கையில தான் இருக்கு. அதுல இன்னும் ஒரு வரி கூட எழுதல. அதனுடைய முதல் வரிய நீங்க என்னவா எழுதப் போறீங்க? யோசிச்சு உங்க முதல் படிய இன்னிக்கு எடுத்து வைங்க.